ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் பரிசுத்த ஓய்வு நாளுக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட அழைக்கிறோம். நாம் எல்லாரும் இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாய் இந்த நாளுக்காய் நாம் செபிப்போம். பேசக்கூடிய வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். பாடுகிற பாடல்கள் நமக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். தேவ பிரசன்னம் நம்ம ஒவ்வொருவரை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் கண்களை மூடி பரலோகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா, உமக்கு நன்றி 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 ராஜா. எங்கள் பலனாகிய கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் நங்கூரம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. புயல் காற்றில் புகலிடமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கடுவெயில் நேரத்தில் குளிர் நிழலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். எங்கள் அடைக்கல பட்டணமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாக இருப்பவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 ஐயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒன்றும் இல்லாமலிருந்து உலகத்தை சிருஷ்டித்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் வார்த்தையினால் உண்டாக்கினவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. பிதாவாகிய தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகிய இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். திரியேக தெய்வமாய் உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம். எங்கள் வீடுகள் தோறும் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் கடந்து வந்திருக்கிறீர், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். வானாதி வானங்களும் கொள்ள முடியாத தேவன், மனுஷர் மத்தியிலே நீர் வாசம் பண்ணுகிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்ண உணவு கொடுத்தீர், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடுக்க உடை கொடுத்தீர், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கொள்ளை நோய்களுக்கு விலக்கி எங்களை பாதுகாத்தீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சத்துரு எங்களை தொடாதபடி ஆண்டவரே நீர் வேலியடைத்தீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய இரத்த கொட்டைக்குள்ளாய் எங்களை ஒவ்வொரு நாளும் மறைத்தீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தீங்கு நாளில் ஆண்டவரே எங்களை மறைத்தீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த நாள் ஆராதனை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஆராதனைக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். எல்லா தடைகளும் விலகுவதாக என்று சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. பாடுகிற பாடல்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. பாடும் பொழுது ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் உள்ளான மனுஷனை நாங்கள் பலனடைய வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். ஆவியில நிரம்பி கலிகூர்ந்து ஆண்டவரே உம்மை பாடி துதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தருவீராக ராஜா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நீதிமானோ பாடி மகிழ்கிறான் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நாங்கள் பாடி மகிழ்ந்து உமக்குள் கலிகூர்ந்த ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தருவீராக ராஜா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ஆண்டவரே, கொடுக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. தெய்வம் எங்களோடு பேசுவீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காட்டுவீராக. எங்கள் மேலே உங்கள் கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுவீராக ராஜா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உலர்ந்த எலும்புகளை உயரடை செய்கிறோமுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறோமுடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு துணிக்க பண்ண வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு, உடைய வார்த்தையிலே அற்புதம் உண்டு, உடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு துணிக்க பண்ண வேண்டுமா நாங்கள் செபிக்கிற ராஜா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தராகிய நானோ இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயத்திற்கும் தேவையான வார்த்தை ஆண்டவரே கடந்து வர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ரேமா வார்த்தை உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தீர்க்க தரிசன வார்த்தைகள் உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ஊழியரை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக ராஜா. அப்பா, ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை நிரம்பி இருக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலவேளையில் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். நிறைய காரியங்கள் நம்மளை சுற்றி இந்த உலகத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்மளுடைய
பிள்ளைகளின் வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள், நிறைய கஷ்டங்கள், எதிர்பார்க்காத சில காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கலாம். ஆனா தயவு செய்து எல்லார்கிட்டையும் நான் சொல்றேன், கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இந்த நாட்கள்ல தைரியமா இருங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நொடிகளிலும் கர்த்தர் நம்மளோடு இருந்து நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். எத்தனையோ பேர்கிட்ட நான் இந்த நாட்களில் பேசிட்டு வரேன். எல்லாம் இருக்குதாங்க, எல்லா தோல்விகள், பயங்கள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் இருக்கு. அதன் எல்லாத்தின் மத்தியிலும் ஆண்டவரும் என்னோட இருக்கிறாரு. அவர் என்ன நடத்தி கொண்டு வராரு. அக்கினி சூளையில 7 மடங்கு அக்கினி சூளையில என்ன போடுற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஆனா எல்லாத்துலயும் ஆண்டவர் என்னோடு இருந்தாருன்னு எத்தனையோ பேர் என்கிட்ட சாட்சி கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படியாக சொல்லி இருக்கிறது. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். சிலுவையை சகித்து. இந்த நாட்களில் நமக்கு சகிப்புத்தன்மை ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. வீட்டுக்குள்ளேயே நம்ம முடங்கி இருக்கிறோம், வேலை இல்லை, நமக்கு போயிட்டு இருந்த இடத்துல வேலை இருந்தாலுமே பாதி சம்பளம் தான் நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி பல நெருக்கடியான சூழ்நிலைகள், பிள்ளைகளை நடத்தணும், போஷிக்கணும், அவங்களுக்குரிய காரியங்களை செய்யணும், எவ்வளவோ நெருக்கடியான சூழ்நிலைகளின் மத்தியிலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராகவே இருக்கிறார். இந்த நாட்களை சிலுவையை சகித்தார் ஆண்டவர். நம்மளும் இந்த நாட்களை சகித்து பொறுமையாக கடந்து போனோம்னா நிச்சயமா ஒரு சிங்காசனம் நமக்கு இருக்குது. அதனால சோர்ந்து போகாதீங்க. இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர்னு உற்சாகமா கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். ஆமென். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணி அவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். 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 சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்தவரை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்தவரை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. திரும்பமா ஒரு வாக்கி. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்தவரை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்தவரை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணி அவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். 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 சோர்ந்து போகாதே. எல்லாரும் வீட்டுல அப்படியே கரங்களை உயர்த்தி பாடலாமா? பக்கத்துல யாராவது இருந்தா நல்லா அவங்களை தட்டி கொடுங்க பார்க்கலாம். பிரதர் சோர்ந்து போகாதீங்க, சிஸ்டர் சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம்
காலம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அதனால எதற்கும் கலங்காதீங்க, எதற்கும் திகைக்காதீங்க. கர்த்தர் நிச்சயமாக கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒரு நாள் நமக்கு நிறைவேற்றுவார். மனிதன் அல்லவே பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. 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 வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். 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 சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலை வேளையில் என்ன சூழ்நிலையில இருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மளை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் நிச்சயமாய் நம்மளை கைவிட மாட்டார். பூமி எங்கு ஜனங்களையும், பூமி முழுவதும் காரிருள் மூடினாலும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் மேல் அவர் உதிப்பார். அவருடைய பிரகாசம், அவருடைய முகத்தின் பிரகாசம் தமக்கு பயந்தவர்கள் பேர் இருக்கிறது. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதர்கள் யாரும் கண்டிடா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதர்கள் யாரும் கண்டிடா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர்,
நல்லவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஓ ஆதியும் அந்தமுமானவரே, நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏலோதான் நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லையே. ஏலோதான் நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏலோதான் நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு ஒரு ஒன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே. கரங்களை உயர்த்தி எங்களோடு சேர்ந்து இந்த கால வேளையில எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கெம்பீர சத்தத்தோடு உமக்கு ஒரு ஒன்று. உம்மை அறிந்தவர், உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு ஒரு ஒன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு ஒரு ஒன்றும் இல்லையே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே அந்தரோ உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். Oh, we worship you, O Lord. Oh, வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. ஆண்டவரே, நீரே உன்னதர், சர்வ வல்லமையுடையவர், எல்லாவற்றையும் மாற்றுகிறவர், காலங்களையும் சூழ்நிலைகளையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். நீரோ மாறாதவர். ஹல்லேலூயா. உம்மை இந்த கால வேளையில உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. We worship you, Lord. கடைசி எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி நல்லா தங்களுடைய குரல்களை உயர்த்தி சத்தத்தோடு ஓ நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். 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 நீரே உன்னதர். அப்படியே இடைவிடாமல் ஆண்டவரே நீர் உன்னதர், நீர் பரிசுத்தர் என்ற புகழோடு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து கொண்டே இருப்போமா? கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய வீடுகளில் இந்த காலை வேளையில நிறைந்து கொண்டிருக்கிறது. அவருடைய சுகமொழிக்கும் வல்லமை நம்முடைய வீடுகளில் நிறைந்து கொண்டிருக்கிறது. அவருடைய அற்புதத்தின் அதிசயங்கள் நம்முடைய குடும்பங்களுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய தெய்வீக தொடுதல் இந்த கால வேளையில குடும்பங்களுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ, we worship you, Lord. நீரே
மகத்துவர் உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர் உம்மை ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையில உங்களை உயர்த்துகிறோம். நீரே கனத்துக்கும் மகிமைக்கும் புகழுக்கும் பாத்திரரானவர். எல்லா துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலும் சபையின் சில அறிவிப்புகளை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு போஸ்டராக ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்க முடியும். அந்த ஒவ்வொரு மீட்டிங்லையும் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சபையில் இருக்கிறதான சிறுவர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக சண்டே ஸ்கூல் யூடியூப் மூலமாக நடத்தப்படுகிறது. ஆகவே ஒவ்வொரு வாரமும் அந்த யூடியூப்பில் வீடியோ போடும்போது தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த வீடியோவை நீங்கள் காண்பித்து அதில் காணப்படுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் அந்த பிள்ளைகள் பங்கேற்க அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்த ஒவ்வொரு பெற்றோரையும் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய சபையில் எல்லா மீட்டிங்ஸுமே இப்போது ஜூம் அப்ளிகேஷன் மூலமாக நடக்கிறதுனால, ஆகவே இந்த ஜூம் அப்ளிகேஷனை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற லிங்க்கை நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம். அதை நீங்கள் பார்த்து அதை கற்றுக்கொண்டு எல்லா கூட்டங்களிலும் நீங்கள் பங்கெடுக்க உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். அது மாத்திரமல்லாமல் வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று நம்முடைய சபையில் தலைவர்கள், கொயர் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து தேசத்திற்காக ஒரு சிறப்பு ஜெபத்தை செய்து நம்முடைய கொயர் டீம் ஒரு நல்ல சிறப்பு பாடலை பாட இருக்கிறாங்க. ஆகவே எல்லாரும் அந்த ஜெபத்தில் பங்கேற்க உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். அந்த வீடியோ லிங்க் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். 15ஆம் தேதி அன்று நீங்கள் பார்த்து அநேகருக்கு அதை பகிரவும். எல்லாரும் சேர்ந்து நம்முடைய தேசத்தின் நலனுக்காக, இந்த சுதந்திர தினத்திலே தேசத்தின் சமாதானத்திற்காக எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருக்கு உதாரத்துவமாய் கொடுக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். பஞ்ச காலத்திலே நீங்கள் கர்த்தருக்கு விதைக்கிற இந்த விதைகள் எல்லாம் ஒரு நாளும் வீணாய் போகாது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உங்கள் குடும்பத்தின் தேவைகளை அதிசயவிதமாய் சந்தித்து நடத்துவாராக. ஸ்கிரீனில் தெரிகிற இந்த டீட்டெயில்ஸுக்கு உங்களுடைய காணிக்கை மற்றும் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப மறவாதிருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நம்முடைய சபையில் ஒவ்வொரு வாரமும் அநேக நிகழ்ச்சிகளை யூடியூப்பில் நம்ம போட்டுட்ருக்குறோம். எல்லா நிகழ்ச்சிகள் அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, அநேகருக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. அதற்காக ரொம்ப சந்தோஷம். இப்போ என்னென்னா, எல்லா நிகழ்ச்சிகளுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அதற்காக தான் நீங்கள் அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பதற்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆகவே மறக்காமல் நம்முடைய சேனலில் போஸ்ட் பண்ணப்படுகிற ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட அநேகருக்கு பகிர உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இளைய தலைமுறை பிரதர் பால் அவர்கள் நமக்கு தேவனுடைய வார்த்தை கொடுப்பார்கள். ஒவ்வொரு முறையும் நானே கொடுத்து கொண்டு வருகின்றேன். மற்றவர்களையும் உற்சாகப்படுத்தும்படியாக விரும்புகின்றேன். தம்பி பால் நம்முடைய பெத்தேல் விசுவாச தீப்பொறி வேதாம கல்லூரியிலே 3 ஆண்டுகள் படித்து ஊழியத்திற்காக தன்னை அர்ப்பணித்து என்னோடு கூட உடன் ஊழியராக பணியாற்றி கொண்டு வருகிறார். அவரிடத்துல கேட்டேன், பால் உன்னுடைய தரிசனம் என்ன? அவர் சொன்னார், ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு தரிசனம் தேவை. அவர் சொன்னார், ஐயா உங்களோடு கூட இருந்து உங்களுடைய தரிசனத்தை உங்களோடு கூட சேர்ந்து அந்த தரிசனத்தை நானும் இணைஞ்சு செயல்படும்படியாக விரும்புகின்றேன் என்று சொன்ன பொழுது மிகவும் ஆச்சரியப்பட்டேன். நல்லா அவருக்கு பாட்டு பாடக்கூடிய திறமை இருக்கிறது.
நல்ல வர்ஷிப் நடத்துகிறார். இருந்தாலும் தன்னை அர்ப்பணித்து சபையினுடைய தரிசனம் என்ன, அந்த தரிசனம் நீங்கள் வச்சிருக்கிற அந்த தரிசனத்தோடு கூட நான் இணைந்து செய்கிறேன். இது எல்லாருக்கும் ஒரு நல்ல மாதிரி. ஆகவே என்னோடு கூட உடன் ஊழியரும் அப்படித்தான் இருக்கின்றார்கள். நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் இதே போல் நம்முடைய தரிசனம் என்னவென்றால் சபையினுடைய தரிசனம், பாஸ்டருக்கு கர்த்தர் என்ன தரிசனம் கொடுத்தாரோ அதுதான் நம்ம எல்லாருடைய தரிசனம். எல்லாரும் சேர்ந்து தான் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும். நம்ம சர்ச்சை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே நான் சொன்னேன், நம்ம சபையினுடைய தரிசனம் நம்மை சுற்றி வாழ்கின்ற மக்களுக்கு கிறிஸ்துவினுடைய அன்பின் சுவிசேஷத்தை நாம் அறிவித்து அவர்களை சீஷராக்கி தேசத்தை மறுரூபமடைய செய்தல். எப்படி செய்கிறோம்? நம்ம சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தின்படி வாழ்ந்து காட்டி நம்மை பார்க்கிறவர்கள் நம்முடைய நடக்கையெல்லாம் இயேசுவை மாதிரி காணப்படுகிறதே, சாட்சியுள்ள வாழ்க்கை அவர்கள் பார்த்து பிறகு நாம் கர்த்தருக்காக நம்முடைய வீடுகளை திறந்து ஊழியம் செய்து புதிய ஆத்துமாக்களை அழைத்து அன்பின் சுவிசேஷத்தை அவர்களோடு கூட ஷேர் பண்ணி அவர்களை அவ்விதமாக கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்து சீஷர்களாய் மாற்றும் பொழுது தேசமே ஆகிவிடும். தேசமே மறுரூபமாகிவிடும். ஆகவே சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த கடைசி காலத்தில் தரிசனத்தை நிறைவேற்ற உழைப்போம். இப்பொழுது பிரதர் பால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். ஜெபத்தோடு கூட தேவ வார்த்தையை கேட்போம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே குடும்பமாய் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆவியானவர் நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த வாய்ப்பை கொடுத்ததான ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துகிறேன். இரண்டாவதாக இந்த வாய்ப்பை கொடுத்ததான அருமையான என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் போதகர் பாஸ்டர் பீட்டர் பிரகாசம் ஐயா அவர்களுக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஊழியத்தில் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறதான அவர்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவனுடைய பிரசன்னத்திலே வார்த்தையை கேட்க வந்திருக்கிறேன். உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம எல்லாரும் தேவனுடைய பிரசன்னத்திலே ஜெபத்தோடு அவருடைய வார்த்தையை கேட்க நம்முடைய உள்ளங்களையும் நம்முடைய செவிகளையும் திறந்தவர்களாய் அமர்ந்திருப்போம். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசுவாராக. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசித்தால் நல்ல ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து யாராவது அங்கங்க நின்றுட்டு இருந்தாங்கன்னா எல்லாரையும் கூப்பிடுங்க. எல்லாரும் தேவ வார்த்தையை பயபக்தியோடு பைபிள்லாம் எடுத்து வச்சு சொல்லப்படுற வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்ல தேவ வார்த்தை சத்தத்தை கேட்க போகிறோம். ஒருவேளை நான் எங்கிருந்து பிரசங்கம் பண்ணினாலும் நானும் தேவ வார்த்தையை கேட்பதற்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஆவியானவர் என்ன பேச விரும்புகிறாரோ அவர் மாத்திரமே மறைத்து வெளிப்படும்படியாய் நான் அவர் பிரசன்னத்திலே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆகவே எல்லாருமே சேர்ந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் வேதத்திலே மிக முக்கியமான, அதாவது இந்த கடைசி காலத்திலே தேசத்திலே சுற்றியும் நடைபெற்று கொண்டிருக்கிற மோசமான, தேசம் எங்கும் கொடிய காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே மிக முக்கியமான கர்த்தர் நமக்கு செய்த ஒரு வாக்குத்தத்தத்தை வாசித்து அதை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. நாம் எல்லாரும் தேவ பிரசன்னத்திலே காத்திருப்போம். வாசிக்கலாம். யோவேல் 2வது அதிகாரம் 28வது வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். வசனம் சொன்னவனே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படிங்கிற வாக்குத்தத்தை எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த வசனத்தின் ஒரு மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு விலையேற பெற்ற ஒரு சத்தியத்தை ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அந்த வார்த்தையை தாமே கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு பேசுவாராக. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த தலைப்பிலிருந்து தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு பின்பு என்று சொல்லி அந்த வேத வசனம் ஆரம்பிக்கிறது. எதற்கு பின்பு அப்படின்னு பார்த்தோன்னா மேல நிறைய காரியங்கள் நீங்க 1ஆம் வசனத்திலிருந்து அதை பார்க்க முடியும். ஆனா நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இப்ப மிக முக்கியமா நமக்கு கர்த்தர் பேச விரும்புகிற ஒரே ஒரு வார்த்தை, மாம்சமான யாவர் மேலும்
என் ஆவியை ஊற்ற போகிறேன். கடைசி நாட்களிலே கர்த்தருடைய அபிஷேகமும் கர்த்தருடைய அசைவாடுதலும் மாம்சமான யாவருக்கும் உண்டாக போகிறது. இதை நல்ல விசுவாசிச்சீங்கன்னா நல்ல ஆமேன் சொல்லுங்க, நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இப்போ மாம்சமான யாவர் மேலும் தான் ஆவியை ஊற்றுவேன் ஆண்டவர் சொல்றாரு. இப்ப நம்ம ஜபமெல்லாம் எப்படின்னா, உம்முடைய ஆவியை என் மேல் ஊற்றும், உம்முடைய ஆவியை என் மேல் ஊற்றும், இது ஜபம். ஆனால் அதற்கு மேல யார் மேலதான் அந்த ஆவி ஊற்றப்படும்னா, மாம்சமான யாவர் மேலும் தான் ஊற்றப்படும். அதுல 29வது வசனத்தை பாருங்க. ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். ஊழியக்காரர் மேல ஊழியக்காரிகள் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்படி என்றால் ஆவி ஊற்றப்படுவதற்கு மாம்சம் அவசியம் அவசியம் அவசியம். ஒருவேளை நீங்க சொல்லலாம், அது என்னங்க மாம்சம், எனக்கு மாம்சம் இருக்குதே, மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன்னு சொன்னாரு, எனக்கு மாம்சம் இருக்குது, என் மேல ஊற்றுவார்ல, நான் ஆவியானவரின் நிறைவை பெற்றிருக்கிறேனே அப்படி என்று நீங்க ஒருவேளை சொல்லலாம். இதை மிக முக்கியமாக இந்த கடைசி நாட்களில் இதில் இருக்கிற ஒரு வெளிப்பாடு என்ன அப்படின்னா, மாம்சமான யாவர் மேலும் அப்படி என்று சொல்லும்போது, இன்றைக்கு மாம்சம் இல்லாத அநேகர் உலகத்தில் உண்டு. யோசிக்கிறீங்க, என்னங்க மாம்சம் இல்லாமல் இருக்கிறாங்களா? அப்படி யாராவது இருக்கிறாங்களா? எஸ், இருக்கிறாங்க. இதை நம்ம ஆவிக்குரிய கண்களிலே இன்னைக்கு தியானிக்க போகிறோம். மாம்சமானவர்கள் மேல்தான் கர்த்தருடைய ஆவி ஊற்றப்பட போகிறது. கர்த்தர் ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அது என்ன மாம்சம் அப்படிங்கிறத குறித்து இதனுடைய தொடர்ந்து சில காரியங்களை இன்னைக்கு நாம தியானிக்க போகிறோம். எசேக்கியேல் 37வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் அனுபவம் நம்ம எல்லாருக்கும் அறிந்ததே. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் ஒரு உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவே நடக்க பண்ணுகிறார். அங்க மேல 1வது வசனத்திலிருந்து வாட்சி பார்த்தோம்னா இது எல்லாத்துக்கும் தெரிந்த சம்பவமாகவே வேகமா நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே போகும்போது கர்த்தர் சொல்லுகிறார் எசேக்கியேலை பார்த்து, இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா? எனக்கு தெரியாது, உமக்கு தான் தெரியும். ஆண்டவரே நீர் அறிவீர் என்று தேவரீர் அதை அறிவீர் என்று எசேக்கியேல் அங்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரை என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடியும் நம்ம வசனத்துக்கு வந்துருவோம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆவி ஊற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் 3 காரியங்கள் மிக 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 அவசியம். யோவேல் 2:28 நம்ம நிறைய இடங்களில் வித்தியாசமாய் நம்ம செய்திகளை கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம், ஆவி ஊற்றப்பட வேண்டும் என்றால் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் தீர்க்க தரிசனமாக. அந்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 3 காரியங்கள் நடைபெற வேண்டும். அப்ப மாத்திரம்தான் அந்த ஆவி உள்ள பிரவேசிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 3 காரியங்கள் என்ன அப்படின்னா, இந்த எசேக்கியேல் அந்த உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவே நடக்கும்போது அவருடைய பார்வை எல்லாமே ஒரு நாள் சரீரத்தோட ஆரோக்கியத்தோட ஆவியோட இருந்த சரீரங்கள் இன்றைக்கு செத்து போய் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போய் ஒன்றுக்கும் உதவாததாக அப்படியே மகா திரளாய் கிடக்கிறது. இன்றைக்கு தேசத்தின் நிலைமை இதே போலதான் இருக்கிறது. அந்த வசனங்களை நம்ம தொடர்ந்து நம்ம கீழே வாசிச்சோம் அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். அதை குறித்து கீழே ஒரு வசனம் இருக்கிறது பாருங்க. எசேக்கியேல் 37வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆண்டவர் இங்க சொல்றாரு, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் எல்லாம் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே.
இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மாம்சத்தோட நல்ல சந்தோஷமா இருந்த நாட்களிலே ஏதோ சில காரியங்களினாலே எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் இன்றைக்கு உலர்ந்த எலும்புகளாக பள்ளத்தாக்கிலே கிடக்கிறார்கள். உலர்ந்த எலும்பாக நம்பிக்கை அற்று போய்விட்டது, இருந்த மாமிசம் போய்விட்டது. 3 காரியங்கள் நடந்தால் மாத்திரம்தான் ஆவி ஊற்றப்படும். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த 3 காரியங்கள் நடக்கவில்லை என்றால் நமக்குள் ஆவி பிரவேசிக்கவே முடியாது. ஒருவேளை ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லலாம், ஆனால் இந்த 3 காரியங்களும் உங்க குடும்பத்தில் இருந்தால் மாத்திரம்தான் ஆவியானவருடைய நிறைவும், ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்கள் செயல்பட வேண்டிய விதத்தையும் ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார். எல்லாரும் நல்ல விழிப்பா கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? இந்த எலும்புகள் எல்லாம் இவ்வளவு உலர்ந்து போனதுக்கு காரணம் என்ன? ஆவி ஊற்றப்பட வேண்டும் என்றால் இந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர வேண்டும். ஆனா இந்த எலும்புகள் இவ்வளவு உலர்ந்து போனதுக்கு காரணம் என்ன? இஸ்ரவேலரின் நிலைமை உலர்ந்து போன, நம்பிக்கையெல்லாம் இழந்து போன சூழ்நிலைக்கு ஆக்கப்பட்டதின் காரணம் என்ன அப்படிங்கறத வேதத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப் பண்ணும். முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். இப்போ இந்த எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போய் பள்ளத்தாக்கு ஃபுல்லா மகா திரளாய் எல்லாம் உலர்ந்து போய் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? முறிந்த ஆவி. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினாரே, அந்த தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், அநேகர் உலர்ந்து போய் இருக்கிறதற்கு காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் பள்ளத்தாக்கிலே நம்பிக்கை இழந்து போய் கிடக்கிறதற்கு காரணம் முறிந்த ஆவி. சரிங்க, இந்த ஆவி எங்க முறிந்தது? இந்த ஆவி எங்க போச்சு? எங்கிருந்து இந்த எலும்புகள் உலர ஆரம்பித்தது? இந்த எலும்புல என்னதாங்க பிரச்சனை அப்படின்னு நீங்க ஒருவேளை கேள்வியை நீங்க கேட்கலாம். ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். முக்கியமா எல்லாரும் குடும்பமா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய மனுஷனாக உங்களுக்கு நான் சொல்ல முடியும். கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் குடும்பத்தோடு பேச போகிறார். ரெடியா இருக்கிறீங்களா கேட்கறதற்கு? எல்லாரும் குடும்பமா உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது ஆவியானவர் உங்க குடும்பத்தில் இப்பொழுதே ஒரு ஆவி உங்க குடும்பத்துல கடந்து வரப்போகிறது. உங்கள் குடும்பத்தை, உங்கள் வீட்டை நிரப்ப போகிறது. விசுவாசித்தீங்கன்னா நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல அந்நிய பாஷை பேசிட்டு தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. ஆவியிலே நிரப்பப்பட்டவர்களாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது அது உங்க எலும்புகளுக்குள்ள ஒரு புதிய அபிஷேகத்தை கொண்டு வரும். இந்த எலும்பு என்ன பிரச்சனையில சந்தித்தது? இந்த எலும்பு இப்படி பாதிக்கப்பட்டதற்குரிய காரணம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு வேதத்துல இருந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 காரியங்கள் நடந்தால் மாத்திரம்தான் ஆவி ஊற்றப்படும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இங்கே ஆதாம் தன்னுடைய மனைவிக்காக ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையை சொல்றத பாருங்களேன். இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள். மனுஷின்னு பேர் வந்ததுக்கு காரணம், மனுஷன் மனுஷி, மனுஷின்னு பேர் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும். திருமணமான எல்லாருக்குமே தெரியும், நம்ம திருமணத்தில் இணைக்கப்படும் போது சொல்லுகிற ஒரு காரியம், இவர்கள் 2 பேரும் ஒரே மாம்சம் அப்படின்றாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று. இந்த எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போனதற்கு காரணம் முறிந்த ஆவி என்று பார்த்தோம். இந்த ஆவி எங்க முறிஞ்சு போச்சு, இந்த ஆவி எங்க சோர்ந்து போச்சுன்னு பார்த்தோம்னா இந்த காரணம் தான் நம்ம பேசிக்கா நம்ம சொல்ல முடியும். என்னன்னா, என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம்னு சொன்னாரு பாருங்க ஆதாம. என் எலும்பு என் மாம்சம் என் கூட இருக்க வேண்டியது கொஞ்சம் இப்ப என்ன ஆயிடுச்சு, தனியா போயிட்டாங்க. தனியா போயிட்டாங்கன்னு நீங்க எப்படிங்க சொல்லலாம், நீங்க கேட்கலாம். தனியா போனதுனால தானே அந்த பிசாசனுடைய சத்தத்தை அவங்க கேட்க முடிஞ்சது. சர்ப்பம் பேசுகிறத தனியா போனதுனால தான் கேட்க முடிஞ்சது.
ஒன்னா எப்பவுமே இவங்க 2 பேரும் ஒரே சரீரம், ஒரே மாம்சம், ஒரே எலும்புனா விட்டுட்டு போக முடியாதே. இந்த ஒரு எலும்பு ஏதோ சின்ன ஒரு பலவீனத்தை அனுமதித்ததினாலே இப்ப அந்த எலும்பு பலவீனத்தை சந்திக்கிறது. என்னுடைய எலும்பு தேவன் செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை செய்ய துணிஞ்சதுனால கர்த்தர் எனக்குள் ஊற்றின, எனக்குள் ஊதின அந்த ஆவி அங்கு முறிந்து போகிறது. இந்த எலும்பு தான் பின்னாடி என்ன ஆயிடுச்சு? உலர்ந்து போய்விட்டது. ஆதாம் இடத்துல இருந்து தானே ஏவாள் வந்தாங்க. அப்போ இந்த என் எலும்பில் எலும்பு என்ன பண்ணியிருக்கணும்? எப்பவும் இந்த எலும்பு சேர்ந்து இருக்கணும். இந்த எலும்புல ஏதோ கனெக்ஷன் கொஞ்சம் கட் ஆனதுனால இன்னொரு ஆளு உள்ள வந்துடுறாங்க. குடும்பத்தோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே கர்த்தர் இணைத்த அந்த உறவுகளிலே ஏதோ சில கனெக்ஷன் ப்ராப்ளம் ஆனதுனால ஏதோ இன்னொரு காரியமோ, இன்னொரு நபரோ, இன்னொரு சிந்தனைகளோ வருவதற்கு காரணம் என்ன? ஏதோ கனெக்ஷன் ப்ராப்ளம். இந்த கனெக்ஷன் ப்ராப்ளம் வந்துச்சோ எலும்புகளை உலர பண்ணிரும். அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, இந்த எலும்புகளுக்குள்ள எல்லா எலும்புகளையும் நான் சேர்க்க போகிறேன். அன்றைக்கு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைத்த போது ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. ஒரு இரைச்சல் உண்டான போது எலும்புகள், அதினதின் எலும்புகள் எந்தெந்த உடம்போட எலும்போ அந்தந்த உடம்புக்கு போய் கரெக்டா ஜாயிண்ட் ஆயிருச்சு. ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, குடும்பங்களாய் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? கணவன் மனைவியாய் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு இரைச்சல் உண்டாக போகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மாத்திரத்திலே உங்களோடு இருக்க வேண்டிய, உங்களோடு இருக்க, சரியா இருக்க வேண்டிய எல்லா காரியங்களும் உங்களோடு இணைய போகிறது. அதினதின் எலும்புகள் அதினதினோடு ஜாயிண்ட் ஆகிறது. ஹல்லேலூயா. அது எல்லாம் ஜாயிண்ட், கரெக்டா ஜாயிண்ட் ஆனாதான் அடுத்து நரம்பு, அடுத்து மாமிசம், அடுத்ததான் தோளனால கர்த்தர் மூடுவார். இங்க எலும்பே சரியில்லை, ஜாயிண்ட் சரியில்லைன்னா ரொம்ப கஷ்டம் தானே. இன்னைக்கு ஆவியானவருடைய நிறைவை கணவன் பெற்றிருக்கிறாங்க, மனைவி பெறல. மனைவி பெற்றிருக்கிறாங்க, கணவன் பெறல. நான் சொல்றது உங்களுக்கு விளங்க வரும் நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில எலும்பு சரியில்லாததுன்னா நீங்க அவங்க தப்பான ஆளு நான் சொல்ல வரல. சரியில்லாததுன்னா அந்த தொடர்பு, என் எலும்பு அது கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுளா ஆகி அது ஏதோ ஒரு காரிய பலவீனத்துல சிக்கினதுனால அவங்க நிறைவை பெற முடியல. நான் ஆவியில நிறைவை பெற்றிருக்கிறேன். இல்ல அவங்க நிறைவா இருக்கிறாங்க ஆவியில, நான் நிறைவை பெறல. இப்படி மாத்தி மாத்தி குடும்பங்களிலே ஆவியானவருடைய அசைவாடுதலை கடைசி நாட்களிலே உணர முடியாமல் இருக்கிறார்கள். ஒவ்வொரு கூட்டங்களிலும் பாருங்களேன், பெண்கள் எல்லாரும் ஆவியில நிறைந்த நல்ல அந்நிய பாஷைகளை பேசி நிறைய இடங்களில் பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆண்களை நான் தவறா சொல்ல வரல. இப்ப என்ன காரியம் அப்படின்னா, ஆண்கள் எப்பவும் போல அமைதியா வந்துட்டு அமைதியா அப்படி போயிடுவாங்க. நிறைய குடும்பங்களிலே ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகளாயும் ஆவியானவரின் அபிஷேகத்தை பெறாத கணவன்மார்கள் ஏராளம். அநேக குடும்பங்களிலே ஆவியானவரின் நிறைவை பெறாத மனைவிமார்கள் ஏராளம். ஆவியானவருடைய நிறைவை பெறாத பிள்ளைகள் ஏராளம். ஏனென்றால் அந்த எலும்பு சரியில்லை, எலும்பு தொடர்பு இல்லை. இன்றைக்கு ஒரு இரைச்சல் உண்டாக போகிறது. உங்கள் குடும்பங்களுக்குள்ளே ஒரு இரைச்சல் உண்டாக போகிறது. அந்த இரைச்சல் எதற்கு தெரியுமா? இந்த கொரோனா நாட்களிலே இப்படி உலகமெல்லாம் துர்ச்செய்திகளா கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எல்லாம் அங்கங்க போய் ஜாயிண்ட் ஆயிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் குடும்பத்தோட ஒரு உறவு வருகிறது. இப்பதான் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்படுறோம். இன்னைக்கு தான் நிறைய குடும்பங்களை சேர்ந்து ஆராதிக்கிறார்கள். இன்றைக்கு தான் அநேகர் சேர்ந்து ஆண்டவரை துதிக்கிறார்கள். இவ்வளவு நாட்கள் தனியா எது செஞ்சாலும் தனியா, சர்ச்சுக்கு போறது தனியா இல்ல. இந்த கடைசி நாட்களில் ஒரு இரைச்சல் உண்டாக போகிறது. அதின் எலும்புகள் அதனோட ஜாயிண்ட் ஆயிட்டு இப்ப எல்லாம் சேர்ந்து ஒரு சேனையாய் நிற்க போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் கேட்கிறீங்க, ஆண்டவரே என் எலும்பு என்னோடு சேர்ந்து இருக்கட்டும், அது தனித்து இருக்க கூடாது, தனித்திருந்தால் ஆபத்து. பிசாசு எவனை விழுங்கலாம்னு கெர்ச்சித்து சிங்கம் போல வகை தேடி சுற்றிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையிலே உங்கள் எலும்பு
உங்களோடு இணைந்திருக்க வேண்டும். எப்பவும் ஏதோ ஒரு சின்ன விலகல் இருந்தாலும் அது உங்களுக்கு பெயினை கொடுத்துரும். இன்னும் இந்த எலும்புகளை குறித்து நிறைய வசனங்கள் இருக்கிறது. சில வசனங்களை மாத்திரம் நம்ம டக்குன்னு வேகமா வாசிச்சிடலாம். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். இந்த உலர்ந்த எலும்புகளை குறித்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்ப மாம்சமா மாறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலும்புகள் ஒன்று சேரணும். இந்த எலும்புகளை ஒன்று சேருகிறத குறித்து தான் அந்த எலும்பு என்ன நிலைமையில இருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த எலும்புகள் புஷ்டியாக வேண்டும் என்றால் நற்செய்தி. ஒருவேளை இந்த சத்தியத்தை நீங்க புதுசா கேட்டுட்டு இருக்கிறீங்களா? இந்த சத்தியத்தை கேட்க 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 இதை நீங்க ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு டிவைஸ் மூலமா நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா ஆவியானவருடைய தொடுதல் உங்கள் எலும்புகளிலே இப்ப புஷ்டியாக்க போகிறது. உங்கள் உறவுகளிலே ஒரு புஷ்டி உண்டாகும். உங்க எலும்புகளில் ஏதாவது பலவீனம் இருக்குதா? கர்த்தர் அவைகளை இப்பொழுது இந்த நற்செய்தியின் மூலமாய் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தகப்பன் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்கும் போது உங்கள் எலும்புகளுக்குள்ளே இந்த செய்தி உள்ள வரும்போது உங்கள் எலும்புகளுக்குள்ளே இருக்கிற எல்லா விலகலையெல்லாம் சரி பண்ணி அதன் எலும்புகளோட கர்த்தர் இப்பொழுது ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு அசைவு உண்டாகிறது. பாருங்க, உங்க கணவன் மனைவி பக்கத்துல இருந்தாங்களா பாருங்க, ஒரு அசைவு. அவங்கள ஒரு அசைச்சு சொல்லுங்க, ஓ ஹalleluya, நல்ல விசுவாசத்துல சொல்லுங்க. இதற்கப்புறம் எங்களுக்குள்ள பிரிவினையோ வேற சிந்தனைகளோ கிடையாது. ஏனென்றால் நான் மாம்சமாய் உருவானாதான் ஆவி எனக்குள்ள வரும். அப்ப ஆவி எனக்குள்ள வரணும்னா நான் இப்ப ஜாயிண்ட் ஆன மேபி நீங்க ஒருவேளை ஏதாவது சண்டையில ஏதாவது பிரிஞ்சிருந்தீங்கன்னா உடனே போய் அவங்கள்ட்ட ஐக்கியமாகுங்க. உங்க எலும்போட போய் சேர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றக்கூடிய கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம். இழந்து போய்விட வேண்டாம். குடும்பத்தின் மேல கர்த்தர் தம்முடைய ஆவியை இந்த நாட்களில் ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும்னா குடும்பத்தை நான் சொல்லுகிறேன். கணவன் மனைவி பிள்ளைகள் இவங்க மேலெல்லாம் கர்த்தர் தம்முடைய ஆவி இந்த கடைசி நாட்களில் ஊற்ற போகிறார். எலும்புகள் எல்லாம் சேர ஆயத்தமா இருக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நல்ல ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஓகே, இப்போ நம்ம இதுவரைக்கும் இந்த எலும்புகளை குறித்து நிறைய காரியங்களை நான் உங்களுக்கு வேகமா சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி இருக்கிறேன். இப்போ தேவ வார்த்தை கடந்து வந்த உடனே 37வது அதிகாரம் 8வது வசனம், எசேக்கியேல் 37:8 வாசிங்களேன். நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கு தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாததா இருந்தது. மாம்சம் வந்துருச்சு, நரம்பு வந்துருச்சு, எலும்புகள் ஒன்று சேர்ந்துருச்சு, இப்போ தோலினாலையும் மூடியாச்சு, எல்லாமே ஓகே. இப்போ மனுஷன் அப்படியே ரெடியா இருக்கிறான். ஆனா பார்த்தா உள்ள ஆவி இல்லை. இதைத்தான் கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே இந்த வார்த்தையை தியானிக்கும் போது கர்த்தர் பேசின ஒரு வார்த்தை, அநேகருக்குள்ள ஆவி இல்லை, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இல்லை. இன்னைக்கும் அபிஷேகம் பெறாத வாலிபர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கும் அபிஷேகத்தை பெறாத சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க. இன்றைக்கும் அபிஷேகம் பெறாத அநேக கணவன் மனைவி அநேகர் இருக்கிறார்கள். கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ள ஆவி இருக்கிறதா? பக்கத்துல இருந்தாங்கன்னா உங்களை கேளுங்க, உங்களுக்குள்ள ஆவி இருக்குதாங்க? இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என் ஆவியை ஊற்றப் போகிறேன், என் ஆவியை ஊற்றப் போகிறேன். உங்கள் குடும்பத்திற்குள்ளே என் ஆவியை ஊற்றப் போகிறேன். மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது பாத்தீங்களா? இப்ப எதற்கு இந்த தோலினால் மூடுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நான் சொல்றது நீங்க நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம கரெக்டா இருப்போம். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவார். அப்ப மாம்சமா ஆகிறோம் அப்படின்னா இது எல்லாமே நம்ம மேல இருக்கும். இணைக்கப்பட்டிருக்க வேண்டிய, எப்பொழுது தொடர்புல இருக்க வேண்டிய இவங்க விழுந்து போனதினாலே, இவர்கள் மேலிருந்த மகிமை இவர்களை விட்டு வெளியேறினதினாலே, இவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தபடியினாலே கர்த்தர் அவர்களுக்கு ஒரு தோல் உடையை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நம்ம புதிய ஏற்பாட்டின்படி தியானிச்சோம் அப்படின்னா, பாவத்திலும் சாபத்திலும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமையிலும் மரித்து போயிருந்தவர்களாகிய நம்மை, வேதவசனம் சொல்லுங்க, பாவிகளா இருக்கையில் கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை விளங்க பண்ணினார். தேவன் நம்ம மேல இருக்கிற அன்பை விளங்க பண்ணினார். எதுமே இல்லை, எனக்குள்ள ஏகப்பட்ட பலவீனம்,
எனக்குள்ள ஏகப்பட்ட கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்கள் இருக்கிறது. ஆனாலும் கிருபை அப்படியே நம்மளை கவர் பண்ணி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஆதாம் ஏவாளுக்கு ஒரு தோல் உடைகளை கர்த்தர் கொடுத்தார். இந்த புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் தம்முடைய கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். இந்த கிருபையினால் நம்மை மூடி இருக்கிறார். உலகத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் இந்த ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார்ல. அனுதினமும் அநேக ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த ரட்சிப்பு எப்படி கிடைக்குதுன்னா இந்த கிருபை நம்ம மேலே கவர் பண்ணியிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பார்க்குறாரு, எவ்வளவோ நீ என்னை விட்டு தூரம் போனாலும், எவ்வளவுதான் என்னுடைய ஆவியை நீ பெற்றுக்கொள்ளாமல் நீ இப்படியே இருந்தாலும், நான் இப்போ உன் மேலே நான் என்னுடைய ஆவியை நான் ஊற்ற வேண்டும் அப்படின்னா நீ நல்ல மாம்சமாக மாறணும். அந்த மாம்சமாக மாறினதுக்கப்புறம் உன்னை என்னுடைய கிருபையினால் மூடப்போகிறேன். கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் அன்பு அப்படிங்கிறது அன்பு திரளான பாவங்களை எல்லாம் மூடும். இந்த தோல் அதாவது கிருபை இந்த நாளில் நம்ம அப்படியே ஃபுல்லா கவர் பண்ணி இருக்கிறது. இந்த கிருபை நம்ம மேல இருக்கிறபடியினாலே இந்த நாளிலே கர்த்தர் தம்முடைய ஆவியை நம்ம மேல ஊற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிருபையை நம்ம மேல் வைத்திருக்கிறார். இப்பொழுது இந்த தேவ ஆவியை பெற்ற சில மனிதர்களை வேதத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 38வது வசனம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். இங்க பார்வோன் சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான காரியம், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல யாருமே இல்லை. யோசேப்பு மேல மாத்திரம் இந்த ஆவி வந்ததற்கு காரணம் என்ன? ஏன் தெரியுமா? இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவன் நடந்து வந்த பாதைகள் எல்லாம் ரொம்ப வாழ்க்கை நம்பிக்கையெல்லாம் இழந்து போன சூழ்நிலை. பாருங்களேன், தண்ணீர் இல்லாத வெறுங்குழியில போடுறாங்க. அநேக துன்பமான இக்கட்டான நிந்தனைகளுக்குள்ள ஆளாகிறான். பொய் குற்றச்சாட்டுகள் நிறைய காரியங்கள் அவன் வாழ்க்கையில வருகிறது. ஆனாலும் அவன் மேலே ஒரு தேவ ஆவி இருந்தது. மறுபடி வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அந்த நாட்களிலே எல்லா மனிதர்களை காட்டிலும் யோசேப்பு மேல ஒரு விசேஷித்த தேவ ஆவி இருந்தது. அந்த தேவ ஆவி எப்ப வெளிப்பட்டது அப்படின்னா, சொப்பனத்தின் அர்த்தம் என்ன, விளக்கம் என்னன்னு தான் பார்வோன் கேட்டாரே ஒழிய இதற்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறன்னு யார்ட்டையுமே கேட்கல. ஆனா யோசேப்பு அதனுடைய சொப்பனத்தின் அர்த்தத்தை எல்லாம் சொல்லிட்டு கடைசியில ஒரு காரியத்தை யோசேப்பு சொல்றான். நீங்க ஒண்ணு பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாத்தையும் சேவ் பண்ணுங்க. இந்த 7 வருஷம் எல்லாத்தையும் சேவ் பண்ணீங்கன்னா நம்முடைய தேசம் பஞ்சத்துல இருந்து காக்கப்படும் என்று. இந்த காக்கக்கூடிய தேசத்தின் நிலைமையின் மேலே, தேசத்தின் சுற்றி காணப்படுகிற எல்லா காரியங்களை குறித்து அக்கறையுள்ளவன் தான் தேவ ஆவியை பெற்றவன். தேவ ஆவியை பெற்றவர் யோசேப்பால தன் தேசம் பஞ்சத்திலே சாகிறதை பார்க்க முடியாது. தேவ ஆவியை பெற்ற யோசேப்பால தன்னுடைய ஜனங்கள் துன்பப்படுகிறதை பார்க்க முடியாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களுக்குள் தேவ ஆவி ஊற்றப்படும் போது மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஆவி உங்கள் மேல் ஊற்றப்படும் போது தேசங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக தேசத்தை காப்பாற்றக்கூடிய திட்டங்களை சொல்லக்கூடியவர்களாக தேவ ஆவி உங்கள் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா! எல்லாரும் உங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க, தேசத்தை காப்பாற்றக்கூடிய தேவ ஆவி என் மேல் இருக்கிறது. நம்ம ஏதோ நினைச்சிட்டோம், நம்ம இப்படியே தான் அப்படியே தான். இல்ல, கர்த்தர் உங்கள் மேல் ஆவியை ஊற்றினதற்கு காரணம், கர்த்தர் உங்க மேல ஆவியை ஊற்றிட்டார் அப்படின்னா நீங்க சேனையாய் எழும்பி நிற்பீர்கள். அப்படி என்றால் உலர்ந்து போன நம்பிக்கையெல்லாம் இழந்து போன ஒரு யோசேப்பு மேல ஒரு தேவ ஆவி எப்பொழுதும் இருந்ததினால, தேவ ஆவி ஊற்றப்பட்டதுனால அவன் தன் தேசத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல திட்டங்களை கொடுக்கிற மனிதனாய் மாறினான். இந்த சபையில வருகிற நம்ம எல்லாருமே இந்த தேசத்துல கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார்ல, இந்த தேசத்திற்காக வைராக்கியமாய், இந்த தேசத்திற்காக உத்தரவாதம் எடுத்து திட்டங்களை செய்யக்கூடிய பொறுப்பு தேவ ஆவியை பெற்றவர்களால் செய்யக்கூடும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஏதோ ஒன்று நடக்கட்டும், தேசத்தில் என்ன நடந்தா என்ன, அங்கே என்ன நடந்தானே, இங்கே என்ன நடந்தானே, நமக்கு என்னங்க? இது தேவ ஆவியை பெற்று யாராலையும் சொல்ல முடியாது. என் தேசம், நான் இருக்கிற பட்டணம் பஞ்சத்தில் சாகக்கூடாது, என் தேசம் அழியக்கூடாது. உத்தரவாதம் எடுக்கிற யோசேப்புகளை கர்த்தர் இந்த நாட்களிலே சேனையாக எழுப்ப போகிறார்.
அந்த உலர்ந்த பள்ளத்தாக்கில் எழுந்து நின்றது போல அநேக யோசேப்புகளை கர்த்தர் எழுப்பி நிறுத்த போகிறார். எதற்கு தெரியுமா? தேசத்தை பஞ்சத்திலே காக்கக்கூடிய திட்டத்தில் அநேகரை கர்த்தர் நிறுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் கேட்குறீங்க, ஆண்டவரே என்னை நிறுத்துங்க, அந்த மாதிரி இடங்கள்ல என்னை நிறுத்துங்க ஆண்டவரே, நான் தேசத்தை காப்பாற்றக்கூடிய உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கக்கூடியவனாய் அந்த ஆவியின் மேல் ஊற்றப்படட்டும் என்று சொல்லி இன்னும் அந்த ஆவியின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிங்க. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். முந்தின மனுஷன் ஜீவ ஆத்மாவானான், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசித்த எசேக்கியேல் 37ல் ஒரு இரைச்சல் உண்டான போது எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவைகள் மகா திரள் சேனையாக நின்றது. இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே, இந்த கடைசி நாட்களிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், பிந்தின ஆதாம் அதாவது உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் தேசங்களுக்குள்ளேயும் நம்பிக்கையெல்லாம் உலர்ந்து போன, நம்பிக்கை செத்து போன அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இந்த காலை வேளையிலே கடந்து வருவாராக. எந்தெந்த இடங்களிலே நீங்கள் உலர்ந்து போய் இருக்கிறீர்களோ, எந்தெந்த இடங்களிலே உங்கள் எலும்புகள் பலவீனப்பட்டிருக்கிறதோ, எந்தெந்த இடங்களிலே நீங்கள் விழுந்து போய் இருக்கிறீர்களோ, எந்தெந்த இடங்களிலே உங்கள் மாமிசம் பலவீனப்பட்டிருக்கிறதோ, எந்தெந்த இடங்களிலே நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியாத அளவுக்கு சோர்ந்து போய் முடங்கி போய் இருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, பிந்தின ஆதாம் அதாவது இந்த கடைசி நாட்களிலே யோவேல் 2:28 மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இந்த காலை வேளையிலே தம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு உலாவி கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக் கொள்ளுங்கள். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அநேகருடைய குடும்பங்களில் இப்பொழுது கிரியை செய்ய ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் எலும்புகளில் அதை நீங்கள் உணர முடியும். உங்க குடும்பத்தில் எல்லாரும் நீங்க கூட இருக்கும்போது நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்க. இப்ப அந்நிய பாஷைகளை பேசி எங்களை உயிர்ப்பியும் ஆவியானவரே. இன்றைக்கு தேசம் எங்கும் பார்க்கும்போது எல்லா இடங்களிலேயும் பிரேதங்கள் நிறைந்திருக்கிறது. தேசத்திலே ஜனங்களை அடக்கம் பண்ண முடியாத அளவிற்கு தெருவிலே வீசப்படுகிற அளவுக்கு தேசமே இன்றைக்கு இந்த எசேக்கியேல் 37 போல உலர்ந்து போய் கிடக்கிறது. பொருளாதாரத்திலே உலர்ந்து போய் கிடக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இந்த நாட்களிலே திரும்பவும் 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 சொல்லுகிற ஒரு வார்த்தை, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றப் போகிறேன். கர்த்தர் உங்கள் குடும்பத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய தேசத்தோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். திரும்ப என் ஆவியை நான் ஊற்றப் போகிறேன். என் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றப் போகிறேன். ஹல்லேலூயா. அதற்கு பிற்பாடுதான் பின்னாடி எல்லாம் நிறைய காரியங்கள் அங்கு தீர்க்க தரிசனத்தில் இருக்கிறது. இன்னைக்கு மாம்சம் உண்டாகாம ஆவி வராது. இந்த ஆவி வராம கர்த்தருக்காக எதையும் செய்ய முடியாது. இந்த கடைசி நாட்களில் கர்த்தருக்கு ஏதாவது செய்ய விரும்புனீங்கன்னா உங்களுக்குள்ளே ஆவி வேண்டும். அது தேவனுடைய ஆவியா இருக்க வேண்டும். அவருடைய ஆவி உங்களுக்குள்ள நிறைவாக இருக்கும்போது நீங்கள் தேசத்தை அசைக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஷாந்தா பௌகா டே டே டே. ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. யோவேல் 2:28 நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எல்லாரும் சேர்ந்து அறிக்கை பண்ணுங்க. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இந்த நாட்களிலே நாங்கள் குடும்பமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குடும்பத்தின் மேலே ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. ராபாலா சாந்தேரிகே. ஆதாமுக்குள் நாசியிலே ஊதும்போது அவன் ஜீவ ஆத்துமாவாய் மாறுகிறார். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அது எப்படி உயிர்ப்பித்தார் தெரியுமா? அந்த பிந்தின ஆதாம் யோவான் 20வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊதுகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள்.
இப்பொழுது உங்கள் குடும்பத்தை நிரப்பும். இதை பார்த்து கொண்டிருக்கும் போது உங்கள் வீடு இப்பொழுது நிரப்பப்படும். ஏனென்றால் மாம்சமாய் உருவாகி காத்து கொண்டிருக்கிற உங்கள் மேல் கர்த்தர் தம்முடைய ஆவியை இந்த காலை வேளையில ஊற்றுவாராக. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ராபாலா சாந்தே, பெற்றுக்கொள்ளுங்கள் ஆவியானவருடைய நிறைவை. இந்த காலை வேளையில வாலிபர்களை கர்த்தர் நிரப்புகிறார், சிறு பிள்ளைகளை நிரப்புகிறார். குடும்பத்திலே பிரிந்து கிடந்த குடும்பங்களிலே, உலர்ந்த குடும்பங்களிலே கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊதுகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். ஏசாயா 61 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்தலையும் கூறவும். இப்போ இவ்வளவு நேரமா மாம்சமான யாவர் மேலும் அதை குறித்து தான் நம்ம பார்த்தோம். ஆவியை ஊற்றுகிறார். எப்படி அந்த மாம்சமா அவங்க உருவாகிறாங்க, எப்படி அவங்க ஒரு சேனையா நிற்கிறாங்க, அதெல்லாம் மாறினா மட்டும்தான் ஆவியை ஊற்றப்படும் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். இப்போ மிக முக்கியமான ஒரு காரியம், இந்த கடைசி நாட்களில் தேவைப்படுகிற ஒரு காரியம். இந்த நாட்களிலே தேவ ஆவி நம்மேல் ஊற்றப்பட்டிருக்கும் என்று சொன்னால் இந்த காரியங்களை நம்ம செய்யணும். கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எல்லாருமே இந்த காரியத்தை நம்ம செய்ய போகிறோம். இப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் உங்கள் தலை மேலே கரங்களை வச்சு இந்த வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். தேவ ஆவி இந்த கடைசி நாட்களிலே ஊற்றப்படும் போது, கர்த்தருடைய ஆவி உங்கள் குடும்பத்தில் ஊற்றப்படும் போது, இத்தனை சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையுமே நம்ம செய்துதான் ஆக வேண்டும். இதற்காகத்தான் இந்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேசத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்ட கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் தான் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னது, அந்த ஆவியின் அனலை பெற்றுக்கொண்டு அந்த விளக்கை மரக்காலின் கீழே வைப்பதற்கு அல்ல. தேசத்தில் சிறுமைப்பட்டவர்கள் ஏராளமாய் இருக்கிற இந்த காலத்திலே கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவியை நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. ஆவியின் அபிஷேகத்தை, ஆவியின் நிறைவை பெற்ற சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இருக்கிற இடத்திலேயே இந்த ஊழியத்தை உங்களால் செய்ய முடியும். சிறுமைப்பட்டவர்களுக்கு, கட்டுண்டவர்களுக்கு, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு தேவ ஊழியத்தை செய்வதற்கு மாத்திரமே இந்த கடைசி நாட்களிலே இந்த ஆவி ஊற்றப்படுகிறது. இந்த ஆவி ஊற்றப்படும் போது நீங்கள் நிறைந்திருக்கிறது போல பக்கத்தில் இருக்கிறவங்களும் நிரப்பப்பட வேண்டும். ஆவியின் நிறைவை பெறும்போது நீங்கள் தேசத்தை அசைக்கிறவர்களாக மாற வேண்டும். கடைசியாக நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக வாசித்த அதே வசனத்தை திரும்ப வாசிக்க போகிறோம். யோவேல் 2:28 எல்லாரும் கூட சேர்ந்து வாசிக்கலாமா? அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஆவி ஊற்றப்படவில்லை என்று சொன்னால் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது, சொப்பனங்களையும் தரிசனங்களையும் காண முடியாது. ஒருவேளை மாம்சத்தில் நிறைய காரியங்களை பார்க்கலாம். ஆவி உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டால் மாத்திரம்தான் யோசேப்பை போல அநேக இந்த உலகத்தில் பாருங்க எவ்வளவு பயங்கரமான ஊழியங்களை செய்த தேவ மனிதர்கள் இருக்கிறாங்க. உலகத்தை அசைத்த தேவ மனிதர்கள் இருக்கிறாங்க. எப்படி அவங்களால முடிஞ்சது? ஆவியானவரின் நிறைவு உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்கள் சுவிசேஷ பாரத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாய் அநேகருக்கு, நம்ம மேல இதுக்கு முன்னாடி வாசிச்சோம்ல, இது ஆவியானவர் ஊற்றப்பட்டதின் நோக்கமே, ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதன் நோக்கமே, ஆவியானவர் நமக்கு தந்தருளப்பட்டதின் நோக்கத்தை, ஆவியானவர் நிறைவு உங்களுக்குள்ள இருக்கும்போது இந்த கொரோனா நாட்களிலே, தேசமே அடைக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே, தேசமே அழிந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில், தேசமெங்கும் மரண ஓலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலத்தில் ஒரு கூட்டத்தின் மேலே கர்த்தர் தம்முடைய
பின்மாறி மழையை பெய்ய பண்ண போகிறார். கர்த்தர் ஒரு கூட்டத்தின் மேலே தம்முடைய ஆவியை ஊற்றப் போகிறார். அந்த ஆவியை பெற்ற ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனங்களை சொல்ல போகிறார்கள். அந்த ஆவியை பெற்ற ஜனங்கள் எல்லாரும் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் காணப்போகிறார்கள். நம்முடைய சபையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய சபையில் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகள் மேலே கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றப் போகிறார். உங்கள் பிள்ளைகள் மேலே கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றப் போகிறார். இந்த கடைசி நாட்களிலே நாம சபையிலே சாதாரண விசுவாசிகளாய் அல்ல, இந்த சபையிலே அநேக மந்தைகளை கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாக, அநேக ஆத்துமாக்களை உள்ளே கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாக, இந்த கோவை பட்டணத்திற்காக உத்தரவாதம் எடுக்கிற யோசேப்புகளாக உங்கள் குமாரர் குமாரத்திகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். அப்படி மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆவி அவர்களுக்குள்ளே ஊற்றப்பட வேண்டும். ஆவி ஊற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அவர்கள் மாம்சமாய் மாற வேண்டும். மாம்சமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். இப்படி நம்ம தொடர்ந்து சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, திரும்ப 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 ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, மாம்சமானவர்கள் மேலத்தான் தன்னுடைய ஆவியை ஊற்றப் போகிறார். எல்லாரும் ஜெபிக்கலாமா? உங்கள் பிள்ளைகள்லாம் கூட இருந்தாங்கன்னா அவங்க மேல கரங்களை வைத்து ஜெபிங்க. இல்லாட்டி எல்லாரும் அவங்க தலை மேல கரங்களை வைத்து ஜெபிங்க. ஆண்டவரே, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தகப்பனே, இந்த வேளையில் என் மேல் ஆவியை ஊற்றுவீராக. இந்த நாளில் ஒருவேளை நீங்க வீட்டில் நின்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். இனி ஒருவேளை நீங்க எந்த இடத்துல இருந்து தேவ வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற வார்த்தை, உங்கள் வீட்டை இப்பொழுது ஒரு இரைச்சல் சத்தம் கேட்க போகிறது. உங்கள் வீட்டிற்குள்ள ஒரு இரைச்சல் சத்தம் உண்டாக போகிறது. அந்த இரைச்சல் சத்தம் எதற்கு என்றால், உங்களை ஒரு மகா திரள் சேனையாக கர்த்தர் எழும்ப பண்ண போகிற நாட்கள். இந்த கடைசி நாட்களிலே இந்த தேசத்தை ரட்சிக்கும்படியாக கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தம்முடைய ஆவியை ஊற்றப் போகிறார். தம்முடைய ஆவியை ஊற்றிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எல்லாரும் நல்ல அந்நிய பாஷைகளை பேசி பெற்றுக் கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் நிரப்பட்டும். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தகப்பன் இந்த வேளையிலே ஊற்றுவீராக ஊற்றுவீராக. ஒவ்வொருவர் மேலும் அந்த ஆவி ஊற்றப்படுவதாக. ஒவ்வொருவரும் தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார்களாக, தரிசனங்களை காண்பார்களாக. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பும்படியாக, இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை தாங்கி நடத்தும்படியாக நம்முடைய போதகரையா அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அவர்களோடு இணைந்து நாம ஜெபிப்போம். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த கடைசி காலத்தில் நாம் பரிசுத்தாவிலே நிறைந்தவர்களாக, ஆண்டவருடைய கிரியைகளை செய்கிறவர்களாக, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக, ஆவிக்குரிய வரங்களை ஆப்ரேட் பண்ணுகிறவர்களாக கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே நாங்கள் கேட்டுக்கொண்ட நல்ல தேவ வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இந்த கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் பேரிலும் உம்முடைய ஆவியை நீர் ஊற்றுகிறபடி நாளுமுக்கு ஸ்தோத்திரம். குமாரர் மேல, குமாரத்திகள் பேரிலே, வாலிபர்கள் பேரில் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால ஒவ்வொருவரும் நிறைந்து ஆண்டவரே ஆவிக்குரிய கிருபைகள் வரங்களை பயன்படுத்துகிறவர்களாக, தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்களாக, வல்லமையான காரியங்களை உமக்காக செய்கிறவர்களாக, எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக, உலகமெங்கிலும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக, ஆத்ம பாரத்தில் நிறைந்தவர்களாய் காணப்பட கிருபை செய்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த சபையில் அங்கமாயிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் எல்லாரையும் எங்களால் ஒரே நேரத்தில் சந்திக்க முடியாவிட்டாலும் தேவனுடைய சமூகத்திலே அவர்களை சந்திக்கிறோம். அப்பா, ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய நன்மையினால் நிரப்பும் ஆண்டவரே. என்ன தேவைகள் இருந்தாலும் அற்புதமாய் சந்தி ஆண்டவரே. யாருக்கும் எந்த குறைவும் இல்லாமல் இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் வழி நடத்துவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் கொடுக்கிற காணிக்கைகள், தசம பாகங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து அதற்குரிய பிரதிபலனை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கட்டளிடுவீராக. ஆண்டவரே, கொரோனா நாளும் கூட சில பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்பா, கர்த்தர் இறங்குவீராக. பரிபூர்ண ஆரோக்கியத்தை அவர்களுக்கு தருவீராக. ஆண்டவரே,
அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் சுகமடைந்து கர்த்தருக்கு மகிமையாய் சாட்சி கொடுக்க உதவி செய்வீராக. இன்னும் எங்கெங்கெல்லாம் அந்த கொரோனா பாதிப்பினால் கர்த்தருடைய பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்களோ ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இறங்குவீராக. எல்லாரும் பிழைத்து கொள்வார்களாக, பிழைத்து கொள்வார்களாக, பிழைத்து கொள்வார்களாக. யாரும் கொரோனானால் மறிக்கக்கூடாதப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தில், எங்களுடைய தமிழ்நாட்டில், எங்கள் பட்டணத்தில் இருக்கிற எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளும் கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து என் நோய்களையெல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வைது போல் ஆகிறது. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கர்த்தர் வருமளவும் இருப்பதாக. ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.